என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். மனுபுத்திரரில் யார் உயர்ந்திருக்கும் பொழுது? சண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் பொழுது. சண்டாளர்கள் என்று சொன்னால் இழிவான காரியத்தை செய்கிறவர்களை தான் சண்டாளர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். கீழ்த்தரமான காரியங்களை செய்கிறவர்கள், இழிவான காரியங்களை செய்கிறவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட நிலைக்கு நேராய் தேசத்தை கொண்டு போக ஆரம்பிக்கும்? எல்லா இடத்திலும் துன்மார்க்கர்கள் சுற்றி திரிய ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இவைகளெல்லாம் நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? திரும்பின பக்கமெல்லாம் பாவங்கள், திரும்பின பக்கமெல்லாம் கொடூரமான செயல்கள். அந்த செய்திகளை கேட்கும் பொழுதே மனம் எவ்வளவாய் பதைக்கிறது பாருங்கள். இப்படியெல்லாம் கூட மனுஷன் கீழ்த்தரமாக செய்வானா? இவ்வளவு இழிவான காரியத்தை செய்வானா? இவ்வளவு இழிவாய் நடந்து கொள்வானா என்றெல்லாம் சொல்லி நம் மனது பதைக்கிறதல்லவா? இப்படி இழிவானவர்கள் ஆளுகை செய்கிறதையும் இழிவானவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறதையும் நாம் பார்க்கும் பொழுது, அதே வேளையில் துன்மார்க்கர்கள் எல்லா இடத்திலும் விடுதலையாய் சுற்றித் திரிகிறதை பார்க்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அவருடைய வருகைக்கு முன்பாக அக்கிரமமானது பெருகி போகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.